ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹெல்த்தியான ஒரு கேக் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா எல்லா சுகர் பேஷண்ட் கூட அந்த கேக் சாப்பிட்லாங்க. என்ன ரகசியம்னு பார்த்தீங்கன்னா, அதாவது வீட்டில் வாழைப்பழம் ரொம்ப பழுத்து இருக்கும் இல்லைங்களா? ஸோ பழுத்த வாழைப்பழத்தை குழந்தைங்களுக்கு ரொம்ப கனிஞ்சிருந்தா பிடிக்காது. அப்படி இல்லாமல் அந்த கனிஞ்ச வாழைப்பழத்தில் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு கேக் ரெசிபி தாங்க அதை செஞ்சுருக்கேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு பவுல் எடுத்துக்கிறேங்க. இதில் நான் ஒரு 150 கிராம் அளவுக்கு வீட் ஃப்ளோர், நான் பார்த்தீங்கன்னா நார்மல் வீட் ஃப்ளோர் கிடையாதுங்க, இது கப்லி வீட் ஃப்ளோர். இதில் கிளைசமிக் இண்டெக்ஸ் ரொம்ப கம்மிங்க. இதில் தான் இந்த கேக் செஞ்சுருக்கிறேங்க. இதில் நான் ஒரு அரை ஸ்பூன் நான் பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கிறேன். இதில் நான் ஒரு 1/4 கப் அளவுக்கு டார்க் சாக்லேட் சிப்ஸ் ஆட் பண்ணிக்கிறேங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. எந்த ஒரு கட்டி இல்லாமல் நல்லா டார்க் சாக்லேட், உப்பு, பேக்கிங் சோடா ப்ளஸ் இந்த மாவு எல்லாம் கலந்து வரட்டுங்க. இதில் நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. ரொம்ப உப்பு சேர்த்துருக்க வேண்டாம், லேசான அளவுக்கு உப்பு சேர்த்தா போதும். அதையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ பாருங்கள், நான் கனிஞ்ச ரெட் பனானா, அதாவது சிவப்பு வாழைப்பழத்தில் தான் அந்த கேக் செய்ய போகிறேங்க. பாருங்கள், நல்லா கனிஞ்சிருக்குது. இது குழந்தைங்க சாப்பிட மாட்டேங்கிறாங்க. அப்புறம் தோணுச்சு இதில் கேக் செஞ்சிடலான்ட்டு. இப்போ ஒரு பாருங்கள், இது மாதிரி தோலை சீவிக்கிட்டு இது மாதிரி மிக்ஸி பவுல் எடுத்துக்கோங்க. அதில் நல்லா சின்ன சின்ன பீஸாக வாழைப்பழத்தை இது போல் கட் பண்ணி போட்டுக்கோங்க. கத்தியெல்லாம் யூஸ் பண்ண தேவையில்லை. இது மாதிரி கையில் பண்ணிங்கனாவே நல்லா கட் பண்ணி விழுந்துடும். இதில் நான் வாசத்திற்கு பார்த்தீங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேங்க. இதில் நான் பட்டர் எதுவுமே சேர்க்க போகிறது கிடையாது. 1/3 கப் அளவுக்கு நான் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. 100 கிராம் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க. இதில் நான் ஒரு முட்டை சேர்த்துக்க போகிறேங்க. இப்போ இந்த முட்டையை நல்லா உடச்சி ஊற்றிக்கலாம். நான் நாட்டுக்கோழி முட்டை சேர்த்துக்கிறேன். நாட்டுக்கோழி முட்டை சேர்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு வந்துடலாம். பாருங்கள், நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதில் நான் மாவில் இதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதில் தண்ணி எதுவுமே சேர்க்க போகிறது கிடையாது. இந்த தேங்காய் எண்ணெய் பார்த்தீங்கன்னா எடிபிள் தேங்காய் எண்ணெய்னு கேட்கணும். நீங்கள் விவிடி ஆயில் இதை யூஸ் பண்ணிடக்கூடாது. இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா டார்க் சாக்லேட் சிப்ஸோட நல்லா கலந்து வரட்டும். பாருங்கள், சூப்பராக கலந்து வந்துருச்சு. கொஞ்சம் கெட்டியாக இருக்க மாதிரி இருக்குது எனக்கு. ஸோ நான் அதில் ஒரு 50 ml அளவுக்கு நான் பால் சேர்த்துக்கிறேங்க. உங்களுக்கு கரெக்டாக இருந்துச்சுன்னா சேர்க்க வேண்டாம். உங்களுக்கு ரொம்ப கெட்டியாக இருந்தால் மட்டும் சேர்த்துக்கோங்க. இது போல் நான் 6 inch பேன் எடுத்துக்கிறேன். இதில் நான் இதை நான் போர் பண்ணிக்கிறேங்க. உங்களுக்கு பிரெட் ஃப்ளோரில் கூட பிரெட் பேனில் கூட இது செய்யலாங்க. இதை 150 டிகிரிக்கு 50 நிமிஷத்துக்கு நான் பேக் பண்ணி எடுத்துக்கிறேன். பாருங்கள், சூப்பராக பேக் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஒரு தட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாங்க. இந்த கேக் நம்ம நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறதுனால எல்லா தரப்பினரும் சாப்பிடலாம். குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியான டிஷ்ஷனே சொல்லலாம். இது வாழைப்பழத்தில் செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க. நார்மல் கேக் போலவே இருக்கும். பர்த்டேக்கு இது போல் ஹெல்த்தியான கேக் செஞ்சு கொடுங்க. இதில் நம்ம கோதுமை மாவு, முட்டை, நாட்டு சக்கரை, அப்புறம் பார்த்திங்கன்னா வாழைப்பழம், ஸோ எல்லா ஹெல்த்தி இன்க்ரீடியன்ஸாக சேர்த்துருக்குறோம். கூடுதலாக பட்டர் சேர்க்கலை, தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்குறோம். ரொம்ப ஹெல்த்தியான ஒரு கேக் ரெசிபின்னு சொல்லலாம். பாருங்கள், தொட்டு பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஸ்பான்ச்சாக இருக்கும். குழந்தைங்களுக்கு நீங்கள் செஞ்சு கொடுங்க. இப்போ நான் சாப்பிட்டு வச்சு டேஸ்ட் சொல்கிறேன். சூப்பராக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ, பாய்.